வணக்கம். நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னைக்கு சென்னையில ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி செயற்பாட்டு வரைவுரை அண்ணன் சீமான் அவர்கள் புத்தகமாட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. 49 தலைப்புகள்ல 260க்கும் மேற்பட்ட பக்கங்கள்ல அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பத்தி என்னெல்லாம் நாங்க கொடுக்குறோம், ஆட்சிக்கு நாங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சிட்டுனா என்னென்னலாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்இடி திரையிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டு காட்டினாங்க. இந்த மற்ற கட்சிகளுக்கு நான் சொல்றேன், பாருங்கடா, இந்த தேர்தல் அறிக்கையை பாருங்கடா. நீங்களும் கொடுத்தீங்களே, நாம் தமிழர் கட்சியும் கொடுத்துருக்க அந்த தேர்தல் அறிக்கையை இவங்கிட்ட கொஞ்சமா வாங்கி குடிங்கடா. அப்பமாவது உங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். அந்த மண்டையில அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பமாவது வருதான்னு பார்ப்போம். என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது மற்ற கட்சிகள்லாம் நான் அதை கொடுப்பேன், அதாவது மோதிரம் கொடுப்பேன், செயின் கொடுப்பேன், சிலிண்டர் கொடுப்பேன், ரூபா கொடுப்பேன், பஸ்ஸுக்கு இலவசம் கொடுப்பேன், பைக்கு கொடுப்பேன், காரு கொடுப்பேன், பங்களா கட்டி கொடுப்பேன், இப்படின்னு முடியாத விஷயத்தெல்லாம் மக்களை நம்ப வச்சு, அதாவது இதெல்லாம் செய்ய முடியாது, ஆனா அந்த மக்கள் நம்புறாங்க, இதெல்லாம் செய்து முடிச்சிட முடியும், சாத்தியம் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில கொடுத்திருக்கக்கூடிய அந்த செயற்பாட்டு வரைவு இருக்கு இல்லையா, ஆட்சி வரைவு, அதை செய்ய முடியும். இவங்க திராவிடர்கள் சொல்றது செய்ய முடியாது, ஆனா மக்கள் நம்புறான். இங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சியில கொடுக்க விட்ட அந்த செயற்பாட்டு வரைவு செய்ய முடியும், மக்கள் நம்ப மாட்டான். இதுதான் இங்க பிரச்சனையே. இதுதான் இங்க பிரச்சனை. நம்ம மக்களுடைய மூளைய அந்த அளவுக்கு செலவை செய்து வச்சிருக்கிறாங்க. நம்ம மக்களுடைய படிப்பு அறிவு அந்த மூளை இவ்வளவு தூரம் தான் செயல்படுது. இவ்வளவுதான் அந்த மூளை வேலை செய்யுது. இதற்காக மேலை நாடுகள்ல இருக்கிற நாடுகள்லாம் போய் பாருங்க, ஒவ்வொரு நாடும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் கூட்டு கொண்டு வெளிநாட்டுல கொண்டு சுத்தி காட்டி காட்ட முடியாது. சரியா? முதற்கட்டமாட்டு அண்ணன் சீமான் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல 5 தலைநகரமாட்டு தமிழ்நாட்டை பிரிக்கப்படும். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு அந்த முத்திரையே மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. தமிழ்நாடு அரசு இல்ல, தமிழ்நாட்டு அரசு அந்த முத்திரையை மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் 5 தலைநகரமாட்டு பிரிக்கப்படும் தமிழ்நாட்டை. அதாவது நிர்வாக தலைநகராட்டு திருச்சி, தொழில்நுட்ப தலைநகராட்டு சென்னை, தொழில் வணிக தலைநகராட்டு கோயம்புத்தூர், தொழில் பண்பாட்டு தலைநகரமாட்டு மதுரை, தமிழர் மெய்ப்பியல் தலைநகரமாட்டு கன்னியாகுமரியை மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் திருநங்கைகளுக்கு தனியாட்டு மருத்துவமனை கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது யாருமே சொல்லாத விஷயம், இது புதுசுதான். நீர், வயிறு, உயிர், கல்வி, இதுதான் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின் வரைபாட்டோட முக்கியமான விஷயம். அதாவது இலவசம் கிடையாது, 3 விஷயத்துக்கு தான் இலவசம். குடிநீர், தூய குடிநீர் இலவசம், சுகாதாரமான மருத்துவ வசதி இலவசம், கல்வி, உயர்தரமான கல்வி இலவசம். இந்த 3 தான் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. குடிநீர் எப்படி இலவசமா கொடுப்போம் அப்படின்னா, வருஷத்துக்கு பல மடங்கு பல டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது மழை பெய்ததுனால. ஆனா இந்த தண்ணீரை இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சேமித்து வைக்காம அதை அனாவசியமா கடல்ல கலக்க விட்டுட்டு, அப்புறம் குடிநீர் இல்ல, தண்ணீர் இல்ல, குளங்களை தூர்வாராம, குட்டைகளை தூர்வாராம, தேவையான நீர்த்தேக்கங்களை உருவாக்காம தண்ணீரை அனாவசியமா கடலுக்குள்ள விட்டுட்டு தண்ணீர்ல குடிநீர் இல்லை அப்படின்ட்டு தனியார் அந்த பாட்டில போட்டு விற்கிறாங்களா குடி தண்ணீர், அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு இவங்க இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நாம் தமிழர் கட்சி ஆட்சி இது எல்லாத்துக்குமே தடை. அதாவது பாட்டில குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு தடை, குடிநீர் விற்கக்கூடிய தனியார் அந்த கம்பெனிகள் எல்லாமே இழுத்து மூடப்படும். அரசே எல்லாம் எடுத்து செய்யும். எப்படி செய்யும் அப்படின்னா, தேவையான இப்ப இருக்கக்கூடிய எல்லா குளங்களையும் தூர்வாரப்படும், தேவையான அளவு நீர்நிலை தேக்கங்கள் உருவாக்கப்படும், ஏரி, கண்மாய் எல்லாமே புதுசாட்டு தேவையான இடங்கள்ல அங்கங்க உருவாக்கப்பட்டு நீரை சேமித்து வைக்கப்படும். பக்கத்து மாநிலத்துல கர்நாடகாரன்ட்ட கையேந்திர நிலையை மாற்றி நம்ம மற்ற ஸ்டேட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமை நான் உண்டாக்குவேன். அதாவது நமக்கு போக மற்ற மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை நான் கொண்டு வருவேன். அது என்னால முடியும், சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. இது கண்டிப்பா சாத்தியப்படுத்த முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு மழை பெய்யுற தண்ணியை வேஸ்டா கடல்களை விட்டு இது இந்த இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. காரணம், அப்படி செஞ்சாதான் இவங்களுக்கு அந்த தனியார் தண்ணி கொடுக்குறாங்களே, விற்கிறாங்களே, அந்த கம்பெனில இருந்து காசு கமிஷன் வரும் இல்லையா, அதனாலதான் அப்படி பண்ணிருக்காங்க.
ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாக்கி அதெல்லாம் நடக்காது. அதை வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல சீமானன் அவர்களை வந்து. அப்புறம் மருத்துவமனை இலவச மருத்துவம் சொல்லியிருக்கிறாப்ல, அது எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முதலமைச்சர்ல இருந்து கடைக்கோடி குடிமகன் வரைக்கும் இலவச மருத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. எப்படி அப்படின்னா, முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அரசு மருத்துவமனையில தான் போய் வைத்தியம் பார்க்கணும், சட்டம் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே அரசு மருத்துவமனையில போய் தான் வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, அப்ப அந்த மருத்துவமனையோட தரம் வந்து தன்னாலே உயர்ந்துரும். அது வந்து செய்யவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துரும். அதனால வந்து அரசு மருத்துவமனையில தான் வைத்தியம் பார்க்கணும்னு சட்டம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. இது வந்து சூப்பரான விஷயம். கல்வி இதுதான் ரொம்ப முக்கியம். கல்வி தான் இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. அவர் எப்படி அதை கொண்டு வராரு அப்படின்னா, அரும்பு மொட்டு மலர் இதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். இப்போ பள்ளிக்கூடத்துல வந்து எல்கேஜி யூகேஜி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து அரும்பு மொட்டு மலர்னு தனியாட்டு பிரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. அங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு எதுவுமே கிடையாது, பள்ளியிடத்துக்கு வரணும், அந்த பிள்ளைகளை வந்து இஷ்டத்துக்கு விளையாட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. அந்த 3 அரும்பு மொட்டு மலர் இந்த 3 வருஷத்துலயுமே அந்த பையன் அந்த படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பக்குவம் வரும். அதாவது எதுல கவனம் அதிகமாட்டு ஈர்ப்பு செலுத்துறாங்கன்னு அந்த பக்குவம் வரும் இல்லையா. ஒரு சில பிள்ளைங்க வந்து பாட்டு பாடுறதுல வந்து கவனம் வரும், சில பிள்ளைங்க விளையாடுறதுல கவனம் வரும், சில பிள்ளைங்க வந்து எழுத்து போட்டியில கவனம் வரும், சில பிள்ளைங்களுக்கு வந்து ஓவியம் வரைகிறது வந்து ரொம்ப ஆர்வம் செலுத்தும். அப்போ வந்து அதை வந்து முதன்மை பாடமாட்டு எடுத்து கொண்டு வருவேன். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்படி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய விஷயம். பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து ஜப்பானு, சிங்கப்பூர், அந்த ஆக்ஸ்போர்டு பள்ளிக்கூடத்துலலாம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா? இது வந்து பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஹோம்ஒர்க்கே கிடையாது, வீட்டு பாடமே கிடையாது. என் பிள்ளை பள்ளிக்கூடத்துல படிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நானே காலை உணவு திட்டம் கொடுத்துருவேன். அதாவது முட்டை, பால், காய்கறி, பழங்கள் வந்து எல்லாமே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா சாத்தியமுங்க. ஏன் வேற நாடுகளை செய்யறது வந்து சீமானால செய்ய முடியாதா? ஏன் பக்கத்து ஸ்டேட்டுகள்ல செய்யறது வந்து சீமானால செய்ய முடியாதா? டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிற வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் எந்த மாதிரி இருந்து பார்த்துருக்கீங்களா நீங்க? யூடியூப்பை தட்டி பாருங்க. யூடியூப்ல போயிட்டு டெல்லி ஸ்கூலுன்னு போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்த பீரியட்ல பாருங்க, டெல்லி ஸ்கூல்லாம் எப்படி, பள்ளிக்கூடம்லாம் எப்படி இருந்துன்னு. இங்க ஐயா நம்ம கேரளா முதலமைச்சர் பேருனா அவரு வந்து தனியார் பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்த பிள்ளைகள் எல்லாமே இப்போ அரசு பள்ளிக்கூடத்தை நோக்கி திரும்பிட்டு இருக்காங்க. உண்மை, பொய் கிடையாது, உண்மை. சீமான் சொல்றது எல்லாமே உண்மை. அப்ப பள்ளிக்கூடம் வந்து தரம் உயர்த்தப்பட்டு படிப்புலாம் சிறப்பா கொடுக்கும்போது எதுக்கு தனியாருக்கு போறாங்க? எதுக்கு பிள்ளைகள் வந்து தனியாருக்கு போறாங்க? அதைத்தான் சீமான் அவர்கள் சொல்றாங்க. கல்வி தரத்தை உயர்த்திருவேன், இலவசமாட்டு கொடுப்பேன், தரமாட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து பேசினாங்க. தரமான சாலை, போக்குவரத்து, பயணிக்க நல்ல பஸ் வசதி. நீங்க சொன்ன மாதிரி பேருந்துலாம் இலவசம் கிடையாது, ஆனா தரமான பேருந்து கொடுக்கப்படும். அதுக்கு தகுந்த கட்டணங்கள் வசூலிக்கப்படும். வசூலிச்சாலும் அதற்கு தகுந்த பேருந்துகள் வந்து தரமான வகையில வந்து கொடுக்கப்படும். அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்கப்படுது. எல்லாமே இலவசம் இலவசம் உண்டாக்கி சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஒரு பொருளோட மதிப்பு தெரியாது. இப்போ இந்த பேனா வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கினா அதை வந்து நம்ம பத்திரமா வச்சு அதை உபயோகிப்போம், அப்படிதானா? இது யாராவது ஃப்ரீயா கொடுத்தா அது வந்து இஷ்டத்துக்கு தான் வேலை, நம்ம அதை வந்து உபயோகிப்போம், அப்படிதானா? அதே மாதிரி தான் இலவசம் ஒண்ணு இருந்துனாக்கி வந்து அதை வந்து நம்ம அதனுடைய மதிப்பு தெரியாது. ஒரு பொருளை கஷ்டப்பட்டு வாங்கும் போது அதனுடைய மதிப்பு தெரியும். அது ஃப்ரீயா கிடைச்சுன்னா அதனோட மதிப்பு தெரியாது. அதுதான் சீமான் அவர்கள் வந்து சொல்ல வராங்க. இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த இன்னைக்கு அவர்களுடைய அந்த காணொலியை பார்க்கும்போது, அந்த செயற்பாட்டு வரைவுரை அந்த எல்இடி திரையில பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு புதுசாட்டு ஒரு வேற உலகத்துல இருந்த மாதிரியே இருந்தது. ஆனா வந்து இது வந்து இதுதான் நேச்சர், இதுதான் இயற்கை. இயற்கை சார்ந்த ஒண்ணும் புதுசு கிடையாது. ஒரு ஒரு ஆட்சியோட தலைவன் இதைதான் செய்யணும். ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய வந்து வேலையே இதுதான். அவங்களுடைய வேலை இதுதான். ஆனா வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள், இனி வரணும்னு நினைக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகம்லாம் வந்து நம்மளை இன்னும் முட்டாளாக்கி நாசமாக்கக்கூடிய வேலைகளை தான் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதேமே அது எப்படி முடியும், அது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு கிண்டலும் கேலியும் தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் அதான் முதல்ல சொல்லிட்டோம்ல, நம்ம மக்கள் நம்ம இந்த கிண்டல் கேலியும் பண்றாங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த அறிவு வந்து இவ்வளவுதான் வளர்ந்துருக்கு. நம்ம வந்து இதை வந்து குறைச்சு சொல்லல. இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் வந்து நம்ம மக்களை இந்த அளவுக்கு தான் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. இதற்கு மேல இவங்க சிந்திச்சிட்டாங்கன்னா அவங்க பொழப்பு நாரி போவோம்.
புரியுதா? அதுக்காக நம்ம மக்களை வந்து நான் சொல்ல வரல. நம்ம மக்களை முட்டாளாக வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. அதாவது நம்ம மக்களை சிந்திக்க விடாம அந்த அளவுக்கு இந்த ஒரு அளவுக்கு சிந்திக்க மேல போக முடியாத அளவுக்கு தேவையான அந்த கல்வி, அதையே மழுங்கடிக்கக்கூடிய அளவுக்கு போதை, சாராயம், கஞ்சா, அமீனு, குக்கீனு, மயிறு, மட்டை எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம மண்டைய வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு செய்து வச்சிருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். இன்னும் வர நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் வந்து அந்த தலைவர்கள் வந்து இதே தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம மக்களை வந்து முட்டாளாகவே வச்சிருக்கணும். நம்ம மக்களை தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்களால தான் சிந்திக்க முடியலையே, அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிக்க முடியலல்ல, அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு அளவுக்கு மேல சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்ம மக்களுடைய மூளையை வந்து செலவு செய்து வச்சிருக்கிறாங்க. இங்க வந்து நம்ம அதை தான் பார்க்கணும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்தாதான் இது வந்து ஒரு வைரஸ் மாதிரி தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அந்த மண்டைய மழுங்கடிச்சு வச்சிருக்கிறாங்க. இது வந்து மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. 2026 தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வெற்றி பெறுவாரா? வெற்றி பெற்றாருன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிலாம் மலர்ந்துச்சு அப்படின்னா நான் வந்து சத்தியமா சொல்றேன், அடுத்த செகண்ட் நான் கிளம்பி ஊருக்கு வந்துடுவேன். எனக்கு ஊர்ல இருக்கணும், நம்ம மக்களோட இருக்கணும், நம்ம மண்ணோட இருக்கணும், நம்ம இயற்கையோட இருக்கணும், நம்ம மரத்தோட இருக்கணும், நம்ம நீரோட இருக்கணும், நம்ம கடலோட இருக்கணும், நம்ம குடும்பத்தோட இருக்கணும், நம்ம உறவுகளோட இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசையும் அதுதான். இங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு கிடக்கணும்னு நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. உறவுகளோட இருக்கணும், நம்ம இயற்கையோட இருக்கணும், நம்ம மொழியை சார்ந்த மக்களோட நம்ம வாழணும். அதுதான் வந்து நமக்கு முக்கியம். அதுல தான் நம்ம முன்னேறி போனோம். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. மீண்டும் ஒரு காணொலியில